ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு பிள்ளையே, உன் வீடு தேடி வந்த இந்த வராகி அம்மா கூடிய சீக்கிரமே உனக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி தரப்போகிறேன். உனக்கு எது நல்லது, உனக்கு எது சரியாக வரும், உனக்கு எது பொருத்தமாக இருக்கும் என உன்னை விட எனக்கு தானே நல்லா தெரியும். நீ வேண்டும்னாலும் சரி, வேணாம்னு சொன்னாலும் சரி, உனக்கு நல்ல விஷயங்களை நான் நிச்சயமாக உனக்கு செய்தே தீருவேன். நீ எனக்காக என்னை நம்பி விளக்கேற்றும் போது அதை நான் அதற்கான பிரகாசத்தையும் ஒளியையும் உன் வாழ்க்கையில் கொடுக்காம விட்டுற மாட்டேன். இப்போதும் உன்னுடைய எதிர்பார்ப்புகளையும் உன்னுடைய வேண்டுதல்களையும் நிறைவேற்றுவதற்காக தான் இந்த வராகியம்மா உன் வீடு தேடி வந்திருக்கேன். எப்போதும் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு வராகியம்மான்னு என்னுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தீனா கூடிய சீக்கிரமே என்னுடைய சக்தி முழுவதும் உனக்குள்ளே வந்து சேரும். நீ எதற்காக என்னை வணங்குகிறாய் என எனக்கு தெரியும். அதை நல்லபடியாக சீக்கிரமாக உனக்கு நிறைவேற்றி கொடுக்குறேன். உன் உடம்பையும் மனசையும் சுத்தமாக வச்சுக்கிட்டு நீ எனக்காக விளக்கேற்றி என்னை வணங்கும் போது நானே உனக்குள்ளே வந்துடுவேன் என் செல்லமே. நீ இன்னைக்கு முழுவதும் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு உன் பிரார்த்தனைகளை தொடர்ந்து செய்து வா. எல்லா நன்மைகளும் உனக்கு நிச்சயமாக நடக்கும்படி நானே உனக்கு துணையாகவும் பாதுகாப்பாகவும் கூடவே இருக்க போகிறேன். நீ நல்ல ஆளாக இருக்கலாம், நல்ல எண்ணம் கொண்ட ஆளாக இருக்கலாம், ஆனால் அதை அடுத்தவனுக்கு நிரூபிக்க வேண்டும் என்ற அவசியம் உனக்கு இல்லை. நீ எதை உணர்கிறாயோ, நீ எவ்வாறு இருக்கணும்னு ஆசைப்படுறியோ அந்த விருப்பத்தை நான் நிறைவேற்றுறேன். நீ எதை கனவு கண்டாயோ, எதை கற்பனை செய்து அடைய வேண்டும் என காத்திருக்கிறாயோ அதுவே உனக்கு வந்து சேரும்படியும் என்னால் செய்ய முடியும் என் செல்லமே. உன்னுடைய எதிரியாக இருந்தாலும் சரி, அல்லது உன்னை அலட்சியமாக நினைக்கிற சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் முன்பாக நீ மௌனமாக இருந்துவிடு. ஏன்னா மௌனத்தை விட இந்த உலகத்தில் பெரிய தண்டனைன்னு எதுவும் கிடையாது. உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீ ஏதாவது ஒரு விதத்தில் நல்லது தான் செய்கிற, ஆனால் அதையும் தாண்டி ஒரு சிலர் உனக்கு கெட்டது செய்கிறாங்கன்னா நீ அவர்களிடம் மௌனமாய் பொறுமையாய் அவர்களை விட்டு விலகிடு. அவங்க செஞ்ச தவறுக்கு இப்போ தண்டனை கிடைக்கல நீ நினைக்கலாம், ஆனால் அவர்கள் செய்யாத தவறுக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை கிடைக்கும்போது வாழ்க்கைனா என்னங்கிறத அவங்க புரிய ஆரம்பிச்சிருவாங்க என் செல்லமே. அப்போது அவர்கள் செய்த தவறுகளும் உனக்கு செய்த தீங்குகளும் அவர்கள் மனசை உறுத்தி அவங்கள கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி மீண்டும் விதி வலியது என்பதை அவர்களுக்கு உணர்த்தி யாருக்கும் இனிமே எந்த தவறும் செய்யக்கூடாது என்ற எண்ணத்தையும் அவர்கள் மனதில் ஆழமாக பதிய வைக்கும். நீ அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செஞ்சு அல்லது ஏதாவது ஒரு உதவி செஞ்சு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சுன்னா அதை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொடு. அல்லது உனக்கு ஏதாவது கொடுக்கக்கூடிய வாய்ப்பு வந்துச்சுன்னா யாராவது உனக்கு சின்ன விஷயத்தையே கொடுத்தாலும் அதையும் சந்தோஷமாக பெற்றுக்கொள். அது உன் வாழ்வில் துன்பம் வராமல் தடுக்கும் என் தங்கமே. உன்னுடைய துன்ப காலத்திலும் உன்னுடைய கஷ்ட காலத்திலும் யார் ஒருவர் உன் கூட நெருங்கிய நட்போடு இருக்கிறாங்களோ அவங்க மேலே நீ நம்பிக்கை வச்சினா எப்போதும் நன்றாக இருப்பாய். எப்போதும் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காத அளவுக்கு, அதே நேரத்தில் யாராவது உன்னை தேடி வந்தாங்க நாடி வந்தாங்கன்னா அவர்களை அரவணைத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நல்ல பிள்ளையாக நீ இரு. உன் மனசு சந்தோஷமாக இருக்கும்போது நீ சிரித்து பேசுகிறதையும், உன் மனசு கஷ்டமாக இருக்கும்போது நீ எரிச்சல் பட்டு கோபப்பட்டு பேசுவதையும் என்னால் ஒத்துக்கிற முடியாது என் செல்லமே. நீ சந்தோஷமாக சிரித்து பேசினா எனக்கு சந்தோஷம்தான், ஆனால் உன் மனசு கஷ்டமாக இருக்குது, உன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதுக்காக அடுத்தவங்க மேலே ஏன் நீ கோபப்பட்டு எரிச்சல் பட்டு வார்த்தைகளை அள்ளிவிட வேண்டும்? அதுக்கப்புறம் உன் மனசு அமைதியாயிடும், உன் வாழ்க்கை சரியாயிடும். ஆனால் உன் மனசில் நீ அமைதியாக இல்லாத போது பேசி ஆவேசப்பட்டு அவசரப்பட்டு கத்திய வார்த்தைகள் அதை கேட்டவர்களின் மனசில் ரணமாக ஊசியாக அல்லவா குத்தி கொண்டிருக்கும். அதனால்தான் எப்போதும் மனசு சந்தோஷமாக இருந்தால் சிரித்து பேசுகிறதையும், மனசு கோபமாக இருக்கும் போது எரிச்சல் பட்டு பேசுகிறதையும் நிறுத்து. எப்போதுமே ஒரே மாதிரி அன்பாக பாசமாக பொறுமையாக பேசுன்னு சொல்கிறேன். நல்ல விஷயத்திற்காக நீ தனியாக நிற்க வேண்டி வந்தாலும் தைரியமாக நில். வெற்றி உனக்கே கிடைக்கும். உன்னுடைய பொறுமை ஒருபோதும் தோல்வி அடையாது. அதே நேரத்தில் உன்மீது கொண்ட மனிதர்கள் வச்சிருக்கும் பொறாமையின் மூலமாக அவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கவும் முடியாது என் செல்லமே. அமைதியான கடல் எப்போதும் ஆழமே இல்லாதது போலத்தான் தோன்றும். அதே போலதான் பொறுமை கொண்ட என் அன்பு பிள்ளையான நீ எப்போதும் பலம் இல்லாதவன் போல தெரிந்தாலும் மிகப்பெரிய பலசாலியாக மாறிப்போவாய். உன் வாழ்க்கையில் நீ எல்லா வெற்றிகளையும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ்வதற்கு இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன். எப்போதும் எல்லா விஷயங்களையும் யோசித்து செய்யக்கூடிய, வாழ்க்கையை ஜெயிச்சு நிற்கக்கூடிய ஆளாக இரு. உனக்கு நேர்ந்த அவமானமும், நீ இழந்த செல்வமும், இழந்த விஷயங்களும், நீ கேட்ட வசைபாடிய உன்னை குறை கூறிய சொற்களும் இது விவேகமுள்ள என் அன்பு பிள்ளையான உன்னை எதுவும் செய்யாது. நிச்சயமாக நீ ஜெயிப்பாய். யார் உன்னை அவமானப்படுத்தியிருந்தாலும், யார் உன்னை திட்டியிருந்தாலும், யார் உன்னை குறை கூறியிருந்தாலும் நீ அதை வெளியில் சொல்ல வேண்டாம் என் செல்லமே. கூடிய சீக்கிரம் நீ நல்லா வாழ போகிற.
உன் வாழ்க்கையை உயர்வாய் செழிப்பாய் சிறப்பாய் வாழும்போது உன்னை குறை சொல்லியவர்களும் அவமானப்படுத்தியவர்களும் திட்டியவர்களும் தானாகவே வந்து மன்னிப்பு கேட்டு நான் அவ்வளோ தூரம் செஞ்சனே, இப்போ என்னை நல்லபடியாக ஏற்றுக்கிட்டீங்களேன்னு உன்னுடைய குணத்தை மனசார பாராட்டுவாங்க. வாழ்க்கையில் எல்லாருக்கும் கஷ்டங்கள் வரதான் செய்யும். ஆனால் அதுக்காக உன் வாழ்க்கையை ரசிக்க தவறிவிடாதே. எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷங்களை எப்போதும் ரசிக்க பழகு. கஷ்டங்கள் வந்தாலும் சரி, அல்லது உன்னை கலங்கடிக்கும் மனிதர்கள் வந்தாலும் சரி, அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே கடந்து போய்விடு என் செல்லமே. கஷ்டமோ அல்லது உன்னை கலங்கடித்த மனிதர்களோ உன்னிடம் நிரந்தரமாக தங்க முடியாது. அவர்களை தங்கவும் நான் விடமாட்டேன். பக்குவம் என்பது உன்னை காயப்படுத்தியவர்களை காயப்படுத்த வாய்ப்பு கிடைச்சும் கூட நீ அவர்களை காயப்படுத்தாமல் கடந்து செல்வதுதான். யார் உன் மனசு கஷ்டப்படும்படி பேசினாலும் நீ திரும்ப அவங்கள பழிக்கு பழி வாங்குறேன்னு எதுவும் பேச வேண்டாம். அப்படியே விட்டுவிடு. நீ பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு இருக்கும்போது நிச்சயமாய் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் செய்கிறேன். வாழ்க்கையில் மனிதர்கள் எல்லாருமே சிறந்ததை பெறுவதற்கு முன்பாக சில மோசமானவற்றை சந்தித்து தான் ஆக வேண்டும். அப்படிதான் இப்போது உன் வாழ்க்கையில் நீ மோசமான விஷயங்களை எதிர்கொள்கிறாயே தவிர கூடிய சீக்கிரம் எல்லாம் சரியாகும் என் தங்கமே. உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் போக்கி உனக்கான களிப்பை நான் தர்றேன். உன்னிடம் பழகுபவர்கள் எல்லாருமே உனக்கு வலியையும் வேதனையும் பரிசாக கொடுக்குறாங்களே நினச்சி கவலைப்படாத. அதன் மூலமாகத்தான் நீ அடுத்த நிலைக்கு உயரப் போகிறாய். உனக்கு அடுத்தவங்க கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் குறையும் போது நீயாகவே அவர்களை விட்டு விலகி விடுவதுதான் உனக்கு மரியாதை. அப்படி இல்லாமல் அவங்க உன்னை கண்டுக்காமல் இருக்காங்க, அலட்சியம் செய்கிறாங்கன்னு தெரிஞ்சும் கூட மீண்டும் மீண்டும் அவர்களை நாடி போனால் அதன் மூலமாக உன் மதிப்பும் மரியாதையும் குறைந்து போகும் என் செல்லமே. சரியோ தவறோ நீ வாழ்கிற வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது போல மனசாட்சியோடு வாழ பழகு. உன்னை பற்றியும் உன் வாழ்க்கையை பற்றியும் உன் பிரச்சனைகளை பற்றியும் தீர்ப்பு சொல்கிறதுக்கு இங்கு யாரும் நல்லவர்களும் கிடையாது. அவங்கக்கிட்ட போய் தீர்ப்பு சொல்லுங்கன்னு கேட்குறதுக்கு நீ ஒன்றும் கெட்டவனும் கிடையாது. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தவறுகளை சரி செஞ்சு கெட்ட எண்ணங்களை போக்கி உனக்கான நல்லதை செய்வதற்கு இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நான் இருக்கணும்னு நீ என்கிட்ட கேட்குற. நான் ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? எனக்கே இன்னும் அந்த வரம் கிடைக்கவில்லை என் செல்லமே. இந்த வராகி அம்மாவை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மனிதர்கள் எல்லாருமா ஏற்றுக்கொண்டு வணங்குகிறார்கள். பல பேருக்கு என்னை குறை சொல்கிறதும் பல பேருக்கு நான் இல்லைன்னு சொல்கிறதும் என்னை வணங்குவதற்கு 1000 விஷயம் குறை சொல்வதும் இருக்கக்கூடிய மனிதர்களும் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க. யார் என்ன சொன்னாலும் நான் எப்படி கவலைப்படாமல் என்னுடைய அருளையும் அன்பையும் ஆசீர்வாதத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அதே போல் உன்னை யாருக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் அதை பற்றி கவலைப்படாமல் நீ செய்ய வேண்டிய விஷயங்களையும் செய்ய வேண்டிய செயல்களையும் செஞ்சுக்கிட்டு உன்னை சுற்றி இருக்கவங்க தானாகவே மாறுவாங்க. நீ எதுக்காகவும் கவலைப்படாத. புயலும் கோபமும் ஒன்றுதான் நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன். புயல் வீசும்போதும் நீ கோபப்பட்டு பேசும்போதும் பெருசாக எதுவும் தெரியாது. ஆனால் புயல் அடங்கிய பிறகு, கோபம் அடங்கிய பிறகு என்னவெல்லாம் சேதமடைந்தது என்பதை உன்னால் பார்க்க முடியும் தானே. எந்த காரணத்துக்கும் எந்த சூழ்நிலையிலும் யார் மீதும் நீ கோபப்பட்டு பேச வேண்டாம். தராசுக்கு எந்த நியாயமும் தெரியாது. தராசில் எந்த பக்கம் கனம் இருக்கோ அந்த பக்கம் தானாகவே சாய்ந்து விடும் தானே. அதே போல தான் இங்கே இருக்கக்கூடிய சில மனிதர்களும் யார் வசதி வாய்ப்போட செல்வ சிறப்போடு இருக்காங்களோ அவங்க பக்கம் சாஞ்சுக்கிட்டு அவங்க செய்கிறதுக்கு சரி சரின்னு தலையாட்டுறவங்களா இருப்பாங்க. யார் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், நீ உன் மனசாட்சிக்கு உண்மையாக நேர்மையாக நடந்துக்கோ.